Hello everyone, welcome to Sparks Technologies. So Python challenge oda day 5 QR code generator தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம சேனல்ல ஐடி டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி QR கோட் ஜென்ரேட்டர் நம்ம பார்த்துருப்போம். ஜிபேவா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராம் QR வைக்கிறாங்க, நிறைய இந்த மாதிரி பேசிஸ்ல நிறைய நம்ம QR கோட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்றது பைத்தானை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு பேக்கேஜ், உங்களுக்கு ஒரு யூஆர்எல், நான் இப்போ நம்மளோட வெப்சைட்டோட யூஆர்எலை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ரெண்டு மட்டுமே போதும், நம்ம QR கோட் ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இம்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த பேக்கேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். QR கோட் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் எந்த யூஆர்எல் அப்படிங்கிறதுனா நான் ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸோட யூஆர்எல் தான் எடுத்துக்க போறேன். ஓகே, நான் அந்த யூஆர்எலுக்கு sparkstechnologies.in. ஓகே, ஸோ நம்ம வெப்சைட்டோட யூஆர்எல் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஆர்எல் எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அதை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் யூஆர்எல் டைரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கியூஆர்னு ஒரு வேரியபிளை சும்மா நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, கியூஆர் கோட் அப்படிங்கிற அந்த பேக்கேஜ் இருக்குல்ல, அதில் மேக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? இந்த மேக்குள்ள இந்த யூஆர்எலை சென்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, QR கோட் அப்படிங்கிறது என்ன? பேக்கேஜ். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும்ல, QR கோட் அப்படிங்கிறது பைத்தானோட இன்பில்ட் பேக்கேஜ். இதுக்கு நீங்க வந்து pip install QR கோட் அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இம்போர்ட் QR கோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஒரு யூஆர்எல் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? QR கோட் அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ள இருக்கக்கூடிய டிஃபால்ட் மெத்தட், மேக்குங்கிற மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, டிஃபால்ட்டா அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது என்னன்னா, நம்ம பேசிக்கா நம்ம கோட் பண்ணுவோம். இப்போ அதுல வந்து அந்த பேக்கேஜ்லயே இந்த மெத்தட்லயே எழுதியிருக்காங்க பாருங்க, மேக் அப்படின்னா என்னன்னா, நீங்க இந்த டேட்டா வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, இமேஜ் மேக் பண்றதுக்கான மெத்தடும் அவங்களே எழுதிட்டாங்க. மேக் இமேஜ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை வந்து அவங்களே இன்பில்ட்டா எழுதிட்டாங்க. ஸோ அதனாலதான் இப்போ நீங்க இன்டர்வியூஸ் போறீங்க அப்படின்னா இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணாதீங்க, லைப்ரரிஸ் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன். இந்த இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்றாங்க, QR கோட் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கிளாஸ். ஓகேங்களா? அந்த கிளாஸ்க்குள்ள இனிஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறனால தான் இது வந்து நம்ம ஜஸ்ட்ல ஒன் லைன்ல எழுதிடுறோம். ஒன் லைன்ல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் பைத்தன் நம்ம யூஸ் பண்றோம். பைத்தன் ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கு. பட் இந்த லாஜிக், பிஹைண்ட் த லாஜிக் என்னென்ன இருக்கு பாருங்க. ஆட் டேட்டா அப்படிங்கிற ஒரு மெத்தட்குள்ள என்ன பண்ணிருக்கோம், வேல்யூவை ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டுங்களா? டேட்டா லிஸ்ட்டுக்குள்ள அப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஆனா நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம டைரக்டா என்ன பண்றோம், QR கோட ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ 2 லைன்ஸ்ல இது வந்து ஓகே, பட் ஆனா பிஹைண்ட் த லாஜிக்ஸ் நமக்கு தெரியணும், டீப்பாவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது அப்படியே நான் இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். qr.save sparkstechnologies.png அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா print அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, QR கோட் ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அண்ட் சேவ்ட் ஆஸ் ஏ Sparks Technologies QR.png அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே கிளியர் ஆயிரும். இப்போ நான் பைத்தான் ஸ்பேஸ் test.py அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பைத்தன் ஃபைல் எனக்கு ரன் ஆகும். ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சு பாருங்க. QR கோட் ஜென்ரேட்டட் அண்ட் சேவ்ட் ஆஸ் ஏ Sparks Technologies QR.png வந்துருச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, QR இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த QR கோடு ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஸ்கேன் பண்றேன். ஓகே, ஸோ ஸ்பார்க்ஸ் டெக்னாலஜிஸோட வெப்சைட் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? sparkstechnologies.in வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக என்னால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் QR கோட் ஜென்ரேட் பண்ணுறது. ஆனால் இதுக்கு பின்னாடி பிஹைண்ட் த லாஜிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் சியில் கோட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த லாஜிக் எல்லாமே நம்ம தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சியில் எழுதுங்க, ஜாவால் எழுதுங்க அப்படின்னு இன்டர்வியூ பர்ஸ்பெக்ட்ல கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து ஓவரால் நம்ம பிளக்இன் பிளக் அவுட் பண்ணுற மாதிரி தான் பைத்தன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ
இது மாதிரி நிறைய நம்ம சேலஞ்சஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சேலஞ்சில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.